தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 6/4/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சமாதானத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 103:11. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, அவர் தமக்கு அஞ்சுவோர்க்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் நல் ஆலோசனையும் அறிவுரைகளும் என்னவென்றால், நாம் உண்மையிலேயே கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருந்து அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கீழ்ப்படிய வேண்டும் என்று நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றோம். ஆனால் சாத்தான் இந்த நம்முடைய உடன்படிக்கையை, கர்த்தரிடம் உள்ள நம்முடைய பற்றுறுதியை குலைப்பதற்காக நம்மிடம், நம் இருதயத்தில் ஏதோ குழப்பத்தை கொண்டு வந்து, பிரச்சனைகளை கொண்டு வந்து கர்த்தரையும் நம்மையும் பிரிக்க அவன் சதி செய்து கொண்டிருக்கின்றான். பிரியமானவர்களே, இது அன்றாட நடக்கின்ற ஒரு நிகழ்வு. ஆனால் நாம் இதை உணர்ந்து, நாம் பாவத்திற்குள் உடன்பட்டாலும் விழுந்து விட்டாலும் உடனே எழுந்து சாத்தான் நம்மை கர்த்தருடைய அன்பை விட்டு பிரிக்க நினைக்கின்ற தந்திரம் என்று உணர்ந்து உண்மையிலேயே நாம் இறைவனுக்கு பிரியமாய் நடக்க நாம் முயற்சி செய்து பிரியமாய் வாழும் பொழுது கர்த்தர் பூமிக்கும் வானத்திற்கும் உள்ள உயரம் எவ்வளவோ அதை யாரும் கணக்கிட முடியாது, இன்னும் கணக்கிடவே முடியாத அளவு அதனுடைய உயரம் இருக்கின்றது. அத்தகைய அளவு கர்த்தர் நம் மீதும் நம் சந்ததியின் மீதும் கிருபையாக இருந்து எந்த தீய சக்திகளும், பிசாசுடைய கிரியைகளும், எந்த நோய் நொடிகளும், எந்த ஆபத்துகளும் நம்மை அண்டாமல் பாதுகாத்து நம்மையும் நம் சந்ததியையும் ஆசீர்வதித்து வர்த்திக்க செய்து அவருடைய உண்மையான ஊழியக்காரராக நம்மையும் நம் சந்ததியும் மாற்றப் போகின்றேன் என்று இன்று இந்த செய்தி மூலமாக நமக்கு உறுதியளிக்கின்றார். பிரியமானவர்களே, ஆகவே இந்த நாட்களில் நாம் விழுந்து விழுந்து போனாலும், நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் என்று வேதாகமத்தில் கூறுவது போன்று நாமும் விழுந்து விழுந்தாலும் எழுந்திருந்து உடனடியே இது பிசாசின் தந்திரம் என்று உணர்ந்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நாம் பரிசுத்தவானாக வாழ்வோம். கர்த்தர் பூமிக்கும் வானத்திற்கும் எவ்வளவு உயரமாயிருக்கின்றனோ அவ்வளவு உயரமாக நம்முடைய பாவங்களை மன்னித்து அக்கிரமங்களை நீக்கி நம்மீதும் நம் சந்ததி மீதும் என்றும் கிருபையாய், என்றும் இரக்கமாய், என்றும் பாதுகாப்பாகவும் அரணாகவும் கோட்டையாகவும் இருந்து ஆசீர்வதித்து உயர்த்தி அவருடைய உண்மையான ஊழியக்கார சந்ததியாக மாற்றுவார். ஜபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, உண்மையிலே நாங்கள் உமக்கு பயந்து வாழும் பொழுது பூமிக்கும் வானத்திற்கும் உள்ள தூரமாய் எங்களுக்கு உம்முடைய கிருபை எங்களையும் எங்கள் சந்ததியும் தாங்கி பாதுகாத்து வழிநடத்தும் என்று கூறின அந்த கிருபையின் வார்த்தைக்காக நன்றி அப்பா. நாங்கள் விழுந்து விழுந்து எழும்புகின்றோம் என்று வேதனையுடன் காணப்படுகின்ற எங்கள் அன்பு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் நீர் கூறுவது, நீதிமான்கள் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். ஆகவே எழுந்திருந்து உன் பாவத்தை அறிக்கையிட்டு பரிசுத்தமாக வேண்டும் என்று நீர் கூறின இந்த கிருபையின் வார்த்தைக்காக நன்றி. நாங்கள் பரிசுத்தமாவோம் என்று உறுதியளிக்கின்றோம். பூமிக்கும் வானத்திற்கும் உள்ள தூரம் அளவு உமது கிருபை, இரக்கம், பாதுகாப்பு எங்கள் மீதும் எங்கள் சந்ததி மேலும் என்றும் 1000 தலைமுறைக்கும் இருப்பதாக. ஆமேன்.